பாடசாலைக்கு சென்றோம். பாடசாலை விட்டு வருவன் சமயத்திலே மலை விட்டு இருக்கிறானே வீரன் இருக்கிறாரே அண்ணா ஒரு கருணாக தெரிவித்தான். நான் என் தம்பி வாழ்வது தொண்ட மகன் ஒரு புறமும் பஞ்ச பாண்டவர் 5 பேர் ஒரு புறமும் இன்று கருவூர் ஆட்டத்தை ஆரம்பிக்கும். மலையை விவரிக்கின்றாரே ஓ வழியா வழியா ஓ குத்தால அவன் குத்தியா நீ தாங்க மகாராஜா அவன் குத்திர குத்தி இருக்கிறே. ஆமா என் வாழ்ந்த இழுப்பு நிமிர்ந்தவர்களாகிவிட்டது. அன்றிலிருந்து இன்று வரை யாருக்கு இல்லை. ஆமா ஆமா அது ஒண்ணு அவன் நிமிர்ந்தான். அன்று அந்த பேருக்கு ஆகிவிட்டது. வணக்கம் அப்படின்னு நாட்கள் பதிவாளே இந்த ஆண்டு வருகின்றேன். எந்த குறையில்லாமல் வருகின்றேன். ஆனால் இப்பொழுது நாட்டில் என்ன குறை இருக்கிறது அதை கேட்கலாம் என்று கேளு மகாராஜா. மலைகள் மும்பை மலைகள் போய்தோம் ஆமா மழை இல்லாத நாளே கிடையாது. ஏரி குளம் குட்டை எல்லாம் மீன் விளையாடி ஆலையில் கோவில் அண்ணனை வாத்தியம் ஆலையில் கோவில் அண்ணனை வாத்தியம் அதை பூசைகள் உங்களும் செய்வீர்களா? ஆலயம் கோவில் மகாராஜா தவறு தண்ணீர் சிலவா மகாராஜா 7 கடை வெட்டுறோம். என்ன நல்லா ஆமா 7 கடை வெட்டோம். 20 கோயா இருக்கிறோம். சாமியா துண்ணுது இன்னைக்கு 1000 ஊர்ல இதுல எப்படினாலும் ஒரு 2 கிலோ வந்துடும். எந்த குறையும் எந்த குறையும் கிடையாது. கண்ணியார் மகன் அவனை தெய்வமாம் பெண்கள் தினந்தோறும் புருஷனை தொட்டு கும்பிட்டு வருகின்றார்களா? மகாராஜா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க மகாராஜா. அதுல எந்த குறையும் இல்ல. ஆட்டான காட்சி நான் எத்து போய் செலவு பண்ணிட்டு போனா என் முன்னாடி என்ன மதிப்பாளா? அவன் என்ன தெரியுமா பண்றா? கணவன தெய்வமா கட்டையால் அடி இல்ல நான் ஏன் ஊட்டிதாமா அடிக்கூடாது. ஒப்பிரண்ட நீளம் ஒப்பிரண்ட நீளம் ஆமா
ஒரே குலத்திலே ஒற்றுமையோடு கொண்டு வருகிறார்கள். அதுல எந்த குறையும் கிடையாது. ஆமா, நான் ஆட்சி ஆண்டவர் தலையிலே என்னைய குறையாக இருக்கிறேன். என் மகனை இருக்கின்றாரே லட்சுமணன் அண்ணனுக்கு 21 வயது ஆகிவிட்டது. அண்ணனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அதனால ஒரு கருத்து. ஆனால் என் தேவியாகிய பான்மதி இருக்கின்றாரே அண்ணன் வைத்து அண்ணனோட விருப்பத்தை கேட்க வேண்டும். ஓ நம்ம மனைவி அண்ணனை கேட்க வேண்டும். வேலைக்காரன் சம்பளம். ஆமா, நீ காலால சொல்ற வேலையை நான் கையால்